முர்ஷித் அப்பாஸிங்கிற ஆலிம் இப்படி ஈரானுக்கு எதிராக ஹொத்துபா பண்ணினாரு. உடனே மக்கள் எல்லாம் கிளம்பி அவரோட குழம்பிட்டாங்க. குழம்பினத்தோட அவரை நிர்வாகம் பின்வாசல் வழியாக அனுப்பி வச்சுட்டாங்க. அப்படி எங்கேயுமே அனுப்பல. நானும் அந்த பள்ளிக்கு தொலைப்போ இருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பின்வாசல் ஒன்று அதுக்கு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை. எல்லாம் முன்வாசல் மட்டும்தான் அதுக்கு. எனவே இந்த மாதிரியான செய்திகளை நம்ம பரப்ப வேணாம். அவர் கிட்டத்தட்ட ஒரு 4 ஹதீஸ் தான் அந்த முழு ஹொத்துபாவுலையும் சொல்றாரு. முதல் ஹொத்துபாவில் 2 ஹதீஸ் சொல்றாரு, செகண்ட் ஹொத்துபாவில் 2 ஹதீஸ் சொல்றாரு. லெபனான்ல ஹிஸ்புல்லாக்கள் சுன்னா பேசக்கூடிய முஸ்லிம்களை அழித்தார்கள். அதே போன்று ஈராக்ல சதாம் ஹுசைனை அழிக்கிறதுக்கு அமெரிக்காவுக்கு வேலை பார்த்தது ஷியாக்கள் தான். சதாம் ஹுசைன் கடைசி முடிவு குரானோட இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் அவர் சொன்னதுகள். அதுக்கு நான் விளக்கம் பின்னாடி சொல்றேன். யூதர்களும் கிறிஸ்தவர்களும் நம்முடைய எதிரிகள், ஆனா ஷியாக்களை பொறுத்தவரை அவர்கள் துரோகிகள். இதனெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறேங்க. அமெரிக்க, இஸ்ரேல், ஈரான் கூட்டு இணைந்து அரபு நாடுகளை அழிக்கிறதுக்கு ஒன்றிணைஞ்சிருக்கிறாங்க. எனவே நம்ம இதுக்காக வேண்டி நம்ம துவா செய்யணும். இந்த 3 நாடுமே சேர்ந்து அரபுகளை தான் அழிக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எனக்கு இருக்கக்கூடிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டால், சில உலமாக்களை பார்க்கும்போது இப்போ நடக்கக்கூடிய யுத்தம் என்ன, அவங்க என்ன நினைச்சுக்கிட்டு பேசுறாங்கிறது தான். ஷியாக்களை ஆதரிக்கிறோம் என்ற இடத்துக்கு நாங்கள் போகலை. யாருமே எந்த முஸ்லீம்களும் போகலை. ஈரானை ஆதரிக்கிறோம் அரசியல் ரீதியாக. அவர்கள் தான் இன்றைக்கு முழு ஒட்டுமொத்த சமூகத்துக்குமாக அவர்கள் மேலே நடத்தப்படுகிற ஆக்கிரமிப்புக்கு எதிராக தாக்குதல் நடத்துகிறார்கள். பிளஸ் காசாவுக்காக கொஞ்சமாவது ஈவிரக்கத்தோடு வந்து நின்னாங்கிறதுனால தான் முஸ்லீம்கள் அப்படி இருக்கிறாங்க. பாரசீகத்தை சேர்ந்த ஒருவர் உமர் ரலியல்லாஹு கொன்றாருங்கிறதுக்காக பாரசி தேசத்தை சேர்ந்த அத்தனை பேருமே குற்றவாளிங்கிற நிலைக்கு வரலாமா? அப்படி வரதுன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு விஷம் வச்சது யூத பெண்மணி. யூதர்கள் அத்தனை பேருமே குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லுவீங்களா? உங்களோட பார்வையில ரசூலுல்லாஹ்வுக்கு விஷம் வச்ச யூதர்களை விட உமர் ரலியல்லாஹு கொன்ற பாரசி தேசத்தை சேர்ந்தவர்கள் மோசமானவர்கள். அரபுலக ஆட்சியாளர்களுக்கு எதிராக பதுவா செய்யாதீங்க, அவங்களுக்காக துவா கேளுங்க அப்படிங்கிறீங்க. சரி, துவா கேட்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதுக்காக துவா கேட்கணும்ன்றதை கொஞ்சம் சொல்லுங்களேன். அரபுலக ஆட்சியாளருக்காக காசாவுல 1,00,000 அப்பாவிகள் கொல்லப்படும் வரைக்கும் கைகட்டி பார்த்து கொண்டிருந்தார்கள். எனவே அரபுலக ஆட்சியாளர்களுக்கு ஆதரவாக துவா கேட்கவா? அன்றுக்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லா அம்மா பஅத். இந்த வீடியோவை பொறுத்தவரையில் கண்டிப்பாக அத்தனை சகோதரர்களும் இறுதி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா நம்ம எந்த செய்திகளையும் முழுமையாக பார்க்காம எந்த ஒரு முடிவுக்கும் வந்துடக்கூடாதுங்கிறதுனால தான் இறுதி வரைக்கும் பாருங்கன்னு சொல்லி சொல்கிறேன். காரணம் என்னென்னா, நம்ம ஈரான் அல்லது காசா பற்றிய வீடியோக்களை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்ப்பீங்க, என்ன நடந்திருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறேன்னு. அதே மாதிரி இந்த விவகாரத்திலும் நீங்கள் என்ன நடந்திருக்கிறது என்பதை முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் ஆசையாவா பிரார்த்தனையாக இருக்கிறது. இந்த வீடியோவில் நம்ம பேச வருகிற விஷயம் என்னன்னு கேட்டால், தெஹிவலையில் இருக்கக்கூடிய எபனேசர் பள்ளி வாசல்ல நேற்றைய தினம் நடைபெற்ற ஒரு ஜும்மா ஹொத்துபா சம்பந்தப்பட்ட விவகாரம். ஹொத்துபா உரையை ஷேக் முர்ஷித் அப்பாஸி ஆலிம் அவங்க நடத்தி இருக்கிறாங்க. அந்த உரையை ஒட்டித்தான் பல சர்ச்சைகள் கிளப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. நிறைய சமூக ஊடகங்கள்ல ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக எழுதுறதையெல்லாம் நீங்க பார்க்க முடியும். அது தொடர்பாக ஷேக் முர்ஷித் அப்பாஸி அவர்களும் ஒரு விளக்க ஆடியோ ஒன்று போட்டிருக்கிறாரு. அதையும் நான் கேட்டேன். பிளஸ் அவருடைய ஜும்மா ஹொத்துபா கிட்டத்தட்ட 43 நிமிடம்னு நினைக்கிறேன், முழுவதுமாக நான் கேட்டேன். காலையில் எனக்கு தெரிந்த என்னுடைய மிக நெருங்கிய நண்பர் ஒருவர் அந்த ஆடியோவை அனுப்பியிருந்தாரு. கட்டாயம் நீங்கள் கேட்கணும்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி நேற்று தெஹிவல பள்ளிவாசலில் ஜும்மா ஹொத்துபா முடிஞ்சதோட சில சகோதரர்கள் போய் ஆலிம் அவங்கள்ட்ட சில கேள்விகளை கேட்டாங்க அப்படிங்கிற செய்தியும் எனக்கு ஒரு 2 மணிக்குள்ளாகவே ஒரு சகோதரர், ரொம்ப நெருக்கமான நண்பர், தொடர்பு கொண்டு சொன்னார். இன்னைக்கு இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றது. முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கிறேங்க. எனக்கு தெரிந்து நேற்றைய தினம் தெஹிவல எபனேசர் ஜும்மா பள்ளிவாசல்ல ஹொத்துபா நடைபெற்றது. ஹொத்துபாவுக்கு பிறகு ஒரு சில சகோதரர்கள் போய் நீங்கள் இன்னைக்கு ஹொத்துபாவில் இப்படிலாம் பேசினீங்களே, இது என்னன்னு சொல்லி கேட்க போனாங்க. கேட்க போன நேரத்தில் உடனடியாக அதற்கு அவர் சில பதில்களை ஆலிம் அவங்க சொல்லியிருக்கிறதாக கேள்விப்பட்டேன். உடனே அவரை வாங்க சாப்பிட போகும்னு சொல்லி ரூமுக்குள்ளே அழைச்சிக்கிட்டு போனதாகவும், அதற்கு பிறகு அவர் கிளம்பி ஊருக்கு போயிட்டாரு. இவ்வளவுதான் தகவல். ஆனால் சமூக வலைதளங்கள் அப்படி வரலை. வந்த தகவல்கள் எல்லாம் என்னென்னா, முர்ஷித் அப்பாஸிங்கிற ஆலிம் இப்படி ஈரானுக்கு எதிராக ஹொத்துபா பண்ணினாரு. உடனே மக்கள் எல்லாம் கிளம்பி அவரோட குழம்பிட்டாங்க. குழம்பினத்தோட அவரை நிர்வாகம் பின்வாசல் வழியாக அனுப்பி வச்சுட்டாங்க. அப்படி எங்கேயுமே அனுப்பலை. நானும் அந்த பள்ளிக்கு தொலைப்போ இருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பின்வாசல் ஒன்று அதுக்கு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை. எல்லாம் முன்வாசல் மட்டும்தான் அதுக்கு. எனவே இந்த மாதிரியான செய்திகளை நம்ம பரப்ப வேணாம். இன்ஜாக்கும் ஃபாசிக்கும் பினப இன் ஃபதபையனும்.
அல்லாஹு தாலா நமக்கு சொல்லித் தருகிற மிக அழகான குர்ஆனுடைய தத்துவம் என்னன்னு கேட்டால், உங்களிடத்தில் ஒருவர் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் அதை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். எனவே வர்ற செய்தியெல்லாம் நம்ம பரப்பக்கூடாது. கஃபாபில் மரி கதிபன் யுஹத்திஸ பிகுல்லி மாசமிய, கேள்விப்பட்டதையெல்லாம் பரப்புகிறவன் பொய்யன் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய மிகப்பெரிய எச்சரிக்கையாகவும் இருக்கிறது. எனவே சமூக வலைதளங்களில் ஒருத்தர் பரப்புறது எல்லாத்தையுமே நீங்க உண்மை நினைச்சு பரப்பிடாதீங்க. அது என்னங்கிறத தேடிக்கிறணும். இந்த இடத்துல நான் பேச விளைகிற ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டா, நேற்று நடந்த சம்பவம், அதையொட்டி நேற்றைய ஜும்ஆ ஹுத்பா, இது தொடர்பான ஒரு விளக்கத்தை தான் நம்ம இங்க பார்க்க இருக்கிறோம். சகோதரர் ஷேக் முர்ஷித் அல் அப்பாசி அவர்களுடைய முழு உரையுமே நான் கேட்டேன், ஆடியோவை முழுவதுமாக கேட்டேன். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய டெலிகிராம் அதே போன்று வாட்ஸ்அப் சேனல்லையும் இந்த வீடியோவுக்கு பிறகு அந்த ஆடியோவை நம்ம இணைச்சு விட சொல்கிறோம். இன்ஷா அல்லாஹ் கேட்க விரும்புகிற சகோதரர்கள் நீங்கள் கேட்டுக்கிறங்க. அப்போ நான் சொல்கிறது உண்மையிலே அதில் இருக்கா இல்லையானதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்ல, இல்லைன்னா நான் திருச்சி சொல்லிட்டேன்ற மாதிரி ஆகிடக்கூடாது. முழுவதுமாக அந்த உரையை நான் கேட்டதில் எனக்கு வந்த ஒரு சாராம்சமான செய்தியை நான் சொல்கிறேன். அதை தாண்டி அதில் அவர் என்னென்னெல்லாம் சொல்லி இருக்கிறாருங்கிறத சுருக்கமாக நீங்கள் புரிஞ்சுக்கிறங்க. ஏன்னா எல்லாருமே ஒரு 40 நிமிஷம் ஒதுக்கி அதை திருப்பி கேட்பாங்களாங்கிறது தெரியல. நான் கேட்டதில் நான் அறிஞ்சு கொண்டது என்னன்னு கேட்டால், அவர் கிட்டத்தட்ட ஒரு 4 ஹதீஸ் தான் அந்த முழு ஹுத்பாவுலையும் சொல்கிறாரு. முதல் ஹுத்பாவில் 2 ஹதீஸ் சொல்கிறாரு, செகண்ட் ஹுத்பாவில் 2 ஹதீஸ் சொல்கிறாரு. அந்த ஹதீஸ்கள் என்னங்கிறதுக்கு முன்னாடி அதற்கு பிறகு என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இப்போ ஒரு நம்ம ஈமானிய போராட்டமான ஒரு காலத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஷியாக்கள் யுத்தத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எனவே நம்ம ஷியாயிசத்துக்கு போயிடக்கூடாதுங்கிற கருத்துப்படத்தான் அந்த முழுவதுமான உரையை அவர் அமைத்து இருக்கிறார். எனவே நம்ம ஷியாக்கள்கிட்ட இருந்து பாதுகாப்பு தேடிக்கிறணும், ஷியாயிசத்துக்கு நம்ம போயிடக்கூடாது, அவர்கள் துரோகிகள். இதுதான் அவருடைய உரையினுடைய மொத்த சாராம்சமாக இருக்கிறது. குறிப்பாக நான் சொல்ல போனால், யூதர்களை விட கிறிஸ்தவர்களை விட அநியாயம் செய்தவர்களோட முஸ்லீம்கள் இணங்கி போக பார்க்குறாங்க அப்படிங்கிறாரு. இதெல்லாம் அவர் அதில் சொல்லக்கூடிய வாசகங்கள் நீங்கள் அந்த ஆடியோவிலே கேட்க முடியும். ஷியாக்களுடைய தலைமையை ஏற்றுக்கொள்ள பார்க்கிறார்கள். சுன்னி முஸ்லீம்களுடைய, சன்னி இஸ்லாம் பேசக்கூடிய முஸ்லீம்களுடைய தலைமைத்துவம் எல்லாம் அழிக்கப்பட பார்க்கிறது. ஷியாக்கள் ஆயுதம் ஏந்தி சுன்னா பேசக்கூடிய முஸ்லீம்களை அழிக்க பார்க்கிறார்கள் அப்படின்னு சொல்லி தெளிவாகவே அவர் பேசுகிறார். அதில் அதை தாண்டி லெபனானில் ஹிஸ்புல்லாக்கள் சுன்னா பேசக்கூடிய முஸ்லீம்களை அழித்தார்கள். அதே போன்று ஈராக்கில் சதாம் ஹுசைனை அழிக்கிறதுக்கு அமெரிக்காவுக்கு வேலை பார்த்தது ஷியாக்கள் தான். சதாம் ஹுசைன் கடைசி முடிவு குரானோட இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் அவர் சொன்னதுகள். அதுக்கு நான் விளக்கம் பின்னாடி சொல்கிறேன். ஆனால் இதெல்லாம் அவர் ஜும்மாவில் சொல்கிறது. அதே மாதிரி சிரியாவில் 73% சுன்னா பேசக்கூடிய முஸ்லீம்கள் இருந்தாங்க. அதில் அசாதுங்கிற ஒருத்தன் ஷியா ஆதரவாளன், ஷியாவன், அவனை வச்சு முழுவதுமாக அங்கே இருக்கக்கூடிய சுன்னா பேசக்கூடிய முஸ்லீம்களை அழித்தார்கள் ஷியாக்கள். அதே மாதிரி யமனில் நடக்கக்கூடிய அழிவுகளை பற்றி ஊடகங்கள் எதுவுமே பேசுறதில்ல. யமனில் எவ்வளோ பெரிய அழிவுகளை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த அழிவுகளுக்கெல்லாம் காரணம் ஷியாக்கள் தான். அங்கே இருக்கக்கூடிய ஹூத்தி என்கிற ஷியா பிரிவு தான் இவ்வளோ அழிவுகளையும் பண்ணுது அப்படின்னு சொல்லி யமனை பற்றி சொல்கிறாரு. ஊடகங்கள் எதுலையும் வர்றதில்லையா, ஆனால் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு அவர கருத்தை சொல்கிறாரு. அதுக்கு பிறகு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், யூதர்களும் கிறிஸ்தவர்களும் நம்முடைய எதிரிகள், ஆனால் ஷியாக்களை பொறுத்தவரை அவர்கள் துரோகிகள். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிறேங்க. யூதர்களும் கிறிஸ்தவர்களும் எதிரிகள், ஷியாக்கள் எங்களுடைய துரோகிகள் அப்படின்ற வாசகத்தை நான் நினைக்கிறேன் ஜும்மாவில் ஒரு 4-5 இடத்துல அவர் பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு பிறகு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இன்னொரு ஹதீஸை ஆரம்பத்தில் பையத்து பற்றின ஒரு ஹதீஸை கொண்டு வர்றாரு. நம்ம எல்லாம் தலைமைத்துவத்தை தேடிக்கிட்டு இருக்கிறீங்க, அமீர் அமீர் அமீர்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கிறீங்க. அமீரை யாரும் தேட வேண்டிய அவசியம் இல்லை. ரசூலுல்லாஹ் வந்து உங்களுக்கு தலைமை ஏற்பதற்கு முஸ்லீம்களுக்கு தலைமைத்துவம் இல்லாமல் போயிருங்கிற செய்தியை சொன்னாங்க. சொல்லிட்டு அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ், நாங்கள் எந்த பக்கம் இருக்கிறன்னும் போது முஸ்லீம்களுடைய ஜமாத்தை பட்டி பிடிச்சு கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. அப்படியும் இல்லைன்னு சொல்லி சொன்னால் என்ன செய்யறதுன்னும் போது, காட்டில் போய் ஒரு மரத்தினுடைய வேற கடிச்சு பிடிச்சிட்டு நீ இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எனவே நம்ம அமீர்கள் எல்லாம் தேடிக்கிட்டு இருக்க தேவையில்லை. ஆனால் இங்கே வந்து நீங்கள் இமாம்களையும் அமீர்களையும் தேடிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி, அதாவது ஷியாக்களை இமாம்கள் ஆக்கிக்கல போகிறோங்கிற கருத்தில் தான் அவர் தெளிவாக பேசுகிறாரு. அந்த ஹதீஸை சொல்லுவார். அதுக்கு பிறகு ஒரு கட்டத்தில் என்ன செய்யறாருன்னு கேட்டால், இஸ்லாத்தினுடைய வாயில் அடைக்கப்படும் சொல்லும்போது, இஸ்லாத்தினுடைய வாயில்ண்டா என்னன்னு சொல்லி கேட்கும்போது, ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு கேட்கும்போது நீங்கள் தான் அது அப்படிங்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்ட இஸ்லாத்தினுடைய வாயில் அடைக்கப்படும் என்று சொல்லி தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்கங்கிற ஹதீஸை சொல்லிட்டு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொன்றது யார், அது பாரசீகத்தைச் சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி ஷியாக்கள்ங்கிறத காட்டுறதுக்காக அந்த செய்தியும் கொண்டு வர்றாரு. அதுக்கு பிறகு மொத்தமாக ஷியாக்கள் பற்றி உஸ்மான் ரலியல்லாஹு காலத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு கொள்றதுக்கு காரணமாக இருந்தாங்க. பிறகு ஷியத்து அலின்னு சொல்லி அலி ரலியல்லாஹு பின்னாடி வந்து உட்கார்ந்துக்கிட்டாங்க. அதே மாதிரி அலி ரலியல்லாஹு கொண்டது யாரு, அதை கொள்றதுக்கும் காரணமாக இருந்தது அப்துல் ரஹ்மான் இப்னு முல்ஜிம்ங்கிற ஒரு பாரசி தேசத்தை சேர்ந்தவர் தான், இப்போ இருக்கிற ஈரானை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர். உண்மையான வரலாற்றை தெரியலன்னு சொல்லி சொன்னால் ஈரானை நம்ம ஆதரிக்க போயிடுவோம், எனவே உண்மையான வரலாற்றை தெரிஞ்சுக்கிறங்க, ஈரானை நம்ம ஆதரிக்க கூடாது அப்படின்னு சொல்லி பேசக்கூடியவர்
ஹுசைன் ரலியல்லாஹு எப்படி கொன்றாங்கங்கிறதையும் சுருக்கமாக சொல்றாரு. சொல்லிவிட்டு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சவுதி அரேபியா இவங்களுக்கு விசாவே கொடுக்காம தடுத்தாங்க ஹஜ்ஜுக்கு உம்ராக்கெல்லாம். ஏன்னா அவ்வளோ அட்டூழியம் பண்ணாங்க. சவுதி அரேபியாவில் வந்து லட்சக்கணக்கான மக்களை இவங்க கொன்னாங்க மினாவில் வச்சுன்னு சொல்கிறார். இது எல்லாத்துக்கும் நம்ம பிறகு விளக்கம் சொல்லுவோம். முதல்ல கேட்டுக்கிறாங்க அவர் ஜும்மாவில் என்ன சொன்னார்னு சொல்லி. அதுக்கு பிறகு ரோமர்கள் பாரிசிகளுக்கு இடையில ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் யுத்தம் நடந்த போது சஹாபாக்கள் அத்தனை பேரும் ரோமர்கள் தோத்து போனதுக்கு கவலைப்பட்டாங்க. ஏன்னா ரோமர்கள் தான் நமக்கு ரொம்ப நெருக்கம், அதாவது கிறித்தவர்கள் நமக்கு நெருக்கம், நம்ம அவங்க பக்கம் தான் நிற்கணுங்கிறதுக்காக அவர் சொல்கிற மாதிரி தான் அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறாரு. அதுக்கு பிறகு ஈமானை பாதுகாக்கிறதுக்காக துவா செய்யுங்க. அமெரிக்க, இஸ்ரேல், ஈரான் கூட்டு இணைந்து அரபு நாடுகளை அழிக்கிறதுக்கு ஒன்றிணைஞ்சிருக்கிறாங்க. எனவே நம்ம இதுக்காக வேண்டி நம்ம துவா செய்யணும். இந்த 3 நாடுமே சேர்ந்து அரபுகளை தான் அழிக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆட்சியாளர்களுக்கு எதிராக பதுவா செய்யாதீங்க, அதாவது அரபுலக ஆட்சியாளர்களுக்கு எதிராக பதுவா செய்ய வேணாமாம். அவங்க நல்ல ஈமானை கொடுங்க, இஸ்லாத்தை கொடுங்கன்னு சொல்லி அவங்களுக்காக இங்கே துவா செய்யுங்க. அவங்களை அழிக்க வந்த துரோகிகளுக்கு நம்ம துவா செய்யக்கூடாது. ஈரானுக்கு துவா செஞ்சிடாதீங்க, அரபுலக ஆட்சியாளர்களுக்கெல்லாம் நீங்கள் துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. இதெல்லாம் அந்த அந்த ஆடியோவில் நீங்கள் முழுமையாக கேட்க முடியும். அவர் இல்லைன்றெல்லாம் மறக்க முடியாது. நான் ஆடியோ நானே போட்டுருவேன் உங்களுக்கு, நீங்கள் கேட்டுக்கலாம். ஏன்னா இந்த வீடியோவில் ஆடியோ நினைச்சிருந்தோம்னா அதே 43 நிமிஷம் இருக்குது. அதனால அதை தாண்டி அபூபக்கர், உமர், உஸ்மான் போன்ற சஹாபாக்களை எல்லாம் காபிர்கள் சொல்லி சொல்றாங்க ஷியாக்கள். அதே போன்ற மற்ற ஷியாக்களுடைய கொள்கைகளை எல்லாம் சொல்றாரு. சொல்லிவிட்டு இவ்வளவு செய்யக்கூடியவங்க நம்ம ஆதரிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஷியாக்கள்ல ஜெய்தியாக்கள் மாதிரி கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, நல்ல சாராரம் இருக்கிறாங்கிறதையும் அவர் சொல்லிட்டு 2002க்கு முன்னாடி வரைக்கும் பலஸ்டைன் ஆதரிச்சது யாருன்னு சொல்லி பாருங்க. ஷியாக்கள் எங்கேயாவது ஆதரிச்சிருக்கிறாங்களா? முழுக்க அரபு நாடுகள் தான் ஆதரி என்று சொல்லி பேசியிருக்கிறாரு. இவ்வளவுதான் அந்த ஜும்மாவில் குறித்த ஷேக் அவங்க பேசியிருக்கக்கூடிய செய்திகள். 43 நிமிஷம் இதைத்தான் அவர் பேச. ஓகே, இதில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய சில அடிப்படையான செய்திகள் இருக்கிற சகோதரர்களே. முதலாவது, எனக்கு இருக்கக்கூடிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டால், சில உலமாக்களை பார்க்கும்போது இப்போ நடக்கக்கூடிய யுத்தம் என்ன, அவங்க என்ன நினச்சிக்கிட்டு பேசுகிறாங்கங்கிறது தான். குறிப்பாக ஃபேஸ்புக்லேயும் சில அறிஞர்களை நான் பார்க்குறேன். அவங்க பெரிய பெரிய படிப்புகள் படித்தவங்க, டாக்டரேட் முடித்தவங்க ஹதீஸ் ஃபேக்கல்ட்டிலெல்லாம். அவங்க எல்லாம் வந்து எழுதுறதை பார்த்தா எனக்கு உண்மையிலே கவலையாக இருக்குது. ஏன்னா நாங்கள் ஆரம்ப காலத்தில் எங்களுடைய ஒரு 22, 23, 24 வயசுகளில் எல்லாம் நாங்கள் எப்படி பக்குவம் இல்லாமல் நடந்து கொண்டோமோ அந்த மாதிரி இன்னைக்கு 50 வயசில் அவங்க நடக்கிறத பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. நமக்கு பக்குவம் இல்லைன்னு சொன்னவங்க ஏன் இவ்வளோ பக்குவம் இல்லாமல் இருக்கிறாங்க என்கிறத பார்க்கும்போது கவலையாகவும் இருக்குது. இந்த இடத்துல முதலாவது, இந்த ஹொத்துபாக்களில் ஷியாக்களை ஆதரிக்கிறாங்கன்னு பேசக்கூடிய உலமாக்களை பார்த்தா நான் உண்மையிலே ஆச்சரியப்படுறேன். என்னன்னு கேட்டால், இங்கே யார் ஷியாக்களை ஆதரிச்சா? அதை முதல்ல சொல்லுங்க. எந்த பொதுமகன் ஆதரிச்சான்? ஒரு பொதுமகனை காட்டுங்க. நேற்று வரைக்கும் அவர் தப்லீக் சகோதரராக இருந்தார், இன்றைக்கு ஷியாவா மாறிட்டாரு. நேற்று வரைக்கும் அவர் தௌஹீத்வாதியாக இருந்தார், இன்றைக்கு ஷியாவா மாறிட்டாரு. நேற்று வரைக்கும் அவர் ஜமாத் இஸ்லாமியா இருந்தார், இன்றைக்கு ஷியாவா மாறிட்டார். இன்றைக்கு அவர் ஆயத்துல்லா அலி ஹாமனியை இமாம் என்று சொல்லிட்டாரு, முஜிதபா அல் ஹாமனியை இமாம் என்று சொல்லிட்டாரு. இந்த மாதிரி, அல்லது அலி ரலியல்லாஹு அவங்க கடவுள் ரேஞ்சுக்கு தூக்கி வச்சிருக்கிறதெல்லாம் சரின்னு சொல்லிட்டாரு. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அவர்கள், உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அவர்கள், இது போன்ற சஹாபாக்களை எல்லாம் ஷியாக்கள் வந்து காபிர்களுங்கிறாங்க, கேவலமாக திட்டுறாங்க. இதெல்லாம் சரி என்று சொல்லி எந்த பொதுமகனாவது எங்கேயாவது, எந்த ஈரானை ஆதரிக்கக்கூடிய யாராவது இப்ப எங்கேயாவது சொன்னாங்களா? ஈவன் நான் வந்து ஈரானுக்கு ஆதரவாகத்தான் முழுவதுமாக அவங்களோட செய்திகளை சொல்லி கொண்டிருக்கிறேன். நான் எங்கேயாவது ஈரானுடைய கொள்கை கோட்பாடு சரி, ஷியாக்களுடைய கொள்கை சிந்தனை சரின்னு சொல்லி எங்கேயாவது, ஷியாக்களுடைய கொள்கைகள் வழிகேடு, அவர்கள் தவறான பாதையில் இருக்கிறார்கள், அவர்கள் செய்வது பிழை, அவர்களுடைய கொள்கை கோட்பாடுகள்ல வழிகேடுகள் இருக்குது, யாருமே அதை மறுக்கல. இங்க ஷியாக்களை யாரும் தூக்கி பிடிக்கல, இங்க யாரும் ஷியாவாக மாறவும் இல்லை. உலமாக்களே, முதல்ல அதை புரிஞ்சுக்கிறேன். என்னன்னா காமனான ஒரு விஷயம், ஈரானை அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து காசாவுக்கு தாக்குகிறார்கள். அப்ப ஈரான் சப்போர்ட்டிவா வர்றான். அதுக்கப்புறம் ஈரான் மேலேயே 12 நாள் வார் நடத்தப்படுது. அது அந்த நேரத்தில் என்ன சொன்னாங்கன்னு கேட்டா, எல்லாம் பேசிக்கிட்டு செய்றாங்க, பேசிக்கிட்டு எங்க தலைவரை கொள்ளுங்கன்னு எவனா சொல்லுவானா? யோசிக்க மாட்டீங்களா? அதுக்கு பிறகு இப்ப இந்த வார் ஆரம்பிச்சு 30 நாளைக்கு மேல போகுது. இப்போ என்னன்னு கேட்டா, இதெல்லாம் அவங்க திட்டமிட்டு அரபு நாடுகளை கருவறுக்கிறதுக்காக ஈரானும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து செய்கிற சதிங்கிறீங்க. சரி, அரபு நாடுகளை கருவறுக்கிறதுக்காக அவர் உயிரை விட பெருசா நேசிக்கிற ஆயத்துல்லா அலி ஹாமனி அவங்கள கொன்னுக்குறங்க, ஹாமனியை கொண்டாலும் பரவாயில்லை, அரபு நாடுகளை நம்ம 3 பேரும் சேர்ந்து ஒரு நடிச்சு அழிச்சுக்கிருவோம், இந்த மாதிரி வருவாங்களா? இது காமன் சென்ஸாக இதை யோசிக்க மாட்டோமா? நம்ம எல்லாத்துக்கும் மேல ஒரு யுத்தத்துல ஒரு சாரார் இவர்கள் தரப்பில் நியாயம் இருக்கிறது என்று நம்ம ஆதரிக்கிறதுனால அவங்கள மொத்தமாக ஆதரிச்சிட்டோம்னு அர்த்தமா? அனுரகுமாருக்கு ஓட் போட்ட அத்தனை பேருமே ஜேவிபின்னு அர்த்தமா? இல்லதானே? இது ஒரு காமன் சென்ஸாக புரியணுமா இல்லையா? அனுரைக்கு ஓட் போட்ட அத்தனை பேரும் ஜேவிபி இல்லை சகோதரர்களே. அவர் ஆட்சிக்கு வந்தா நல்லம்னு சொல்லி ஓட் போட்டாங்க. ஈரானை ஆதரிக்கிற அத்தனை பேரும் ஷியாவை ஆதரிக்கிறாங்கன்ற அர்த்தம் இல்லை. அவருடைய கொள்கை கோட்பாடு தவறு என்பது அத்தனை முஸ்லிம்களுக்கும் சுன்னா பேசுகிறவர்களுக்கும் தெரியும். தெரிஞ்சு கொண்டும் இந்த யுத்தத்தில் அரசியல் ரீதியாக, ஜியோ பாலிட்டிக்ஸ் ரீதியாக நாங்கள் ஈரான் பக்கம்,
அதை தாண்டி மார்க்க ரீதியாகவும் நம்ம யார் பக்கம் இருக்கணும்? இந்த வீடியோவில் இந்த ஜும்மாவில் ஷேக் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ரோமர்களுக்கும் பாரசீகர்களுக்கும் இப்போ இருக்க ஈரானுக்கும் இடையில யுத்தம் நடைபெற்றது. யுத்தம் நடைபெற்ற நேரத்தில் சஹாபாக்கள் ரோமர்கள் தோற்று போனதுக்கு, பாரசீகர்கள் நெருப்பு வணங்கிகள் அவங்கள்ட்ட தோற்று போனதுக்கு சஹாபாக்கள் கவலைப்பட்டாங்க. இதை சொல்லி நீங்க என்ன சொல்ல வர்றீங்க ஷேக்? நீங்க என்ன உங்களோட கருத்துருவாக்கம் என்னன்னு கேட்டாதுல, எனவே ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல சஹாபாக்கள் யார் பக்கம் இருந்தாங்க? கிறிஸ்தவர்கள் பக்கம் இருந்தாங்க. நீங்க அந்த உரையில முழுவதுமாக ஷேக் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, கிறிஸ்தவர்கள் யூதர்களை விட படுமோசமானவர்கள் ஷியாக்கள், இவங்க 2 பேரும் எதிரிகள், அவங்க துரோகிகள் அப்படிங்கிறாரு. சொல்லிட்டு தான் இந்த சப்ஜெக்டையும் சொல்றாரு. முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கங்க, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ரோமர்களுக்கும் பாரசீகர்களுக்கும் யுத்தம் நடந்த நேரத்தில் சஹாபாக்கள் யுத்தத்தில் பாரசீகர்கள் ஜெயித்து ரோமர்கள் தோல்வி அடைந்ததற்கு கவலைப்பட்டாங்க. எதுக்காக கவலைப்பட்டாங்கன்னு கேட்டால், ரோமர்கள் கிறிஸ்தவர்கள் வேதம் கொடுக்கப்பட்டவர். அந்த நேரத்தில் ஈரானில் இருந்தவங்க முழுவதுமாக நெருப்பு வணங்கி, எனவே நெருப்பு வணங்கிகள் ஜெயிச்சிட்டாங்களே, நமக்கு நெருக்கமாக இருக்கிற வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் தோத்துட்டாங்களேன்றாங்க. அந்த நேரத்தில் அன்னைக்கு நமக்கு நெருக்கம் கிறிஸ்தவர்கள். இந்த நேரத்தில் இன்னைக்கு நமக்கு நெருக்கம் யாரு? கிறிஸ்தவர்கள் தான் நெருக்கமா? இன்னைக்கு நம்மளோட நிக்கிறது யாரு? ஈரானியர்கள் தானே. அப்ப அந்த சம்பவத்தை வச்சு நம்ம என்ன முடிவெடுக்கணும்? இன்னைக்கு நம்ம ஈரானுக்கு சப்போர்ட்டா இருக்கணும்னு முடிவெடுக்கணும். அப்படி முடிவெடுக்க வேண்டியவர் அதே சம்பவத்தை வச்சுக்கிட்டு கிறிஸ்தவர்களுக்கும் யூதர்களுக்கும் சப்போர்ட்டா இருக்கணும் என்ற அந்த வார்த்தையை அவர் சொல்லலாட்டியும் அவர் போகிற போக்குல அதை சொல்லி கொண்டு போறாரு. திரும்ப திரும்ப அவர் சொல்லக்கூடிய செய்திகளை நான் ஒவ்வொன்றாக சில விளக்கங்களை நம்ம சொல்ல வேண்டி இருக்குது. இல்லைன்னா இது ஒரு முற்று பெற்றுதாரு. முதலாவது என்ன சொல்றாருன்னு கேட்டா, யூதர்களை விட கிறிஸ்தவர்களை விட அநியாயம் செய்தவர்களோடு முஸ்லீம்களை ஆதரிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுக்கு நான் விளக்கம் சொல்றேன். முஸ்லீம்கள் யாரும் அப்படி ஷியாக்களை ஆதரிக்கிறோம் என்ற இடத்துக்கு நாங்க போகல. யாருமே எந்த முஸ்லீம்களும் போகல. ஈரானை ஆதரிக்கிறோம் அரசியல் ரீதியாக. அவர்கள் தான் இன்றைக்கு முழு ஒட்டுமொத்த சமூகத்துக்குமாக அவர்கள் மேல நடத்தப்படுகிற ஆக்கிரமிப்புக்கு எதிராக தாக்குதல் நடத்துகிறார்கள். பிளஸ் காசாவுக்காக கொஞ்சமாவது ஈவிரக்கத்தோடு வந்து நின்னாங்கிறதுனால தான் முஸ்லீம்கள் அப்படி இருக்கிறாங்கிறத புரிஞ்சுக்கிறோம். ரெண்டாவதாக ஷியாக்களுடைய தலைமைகள் சுன்னா பேசக்கூடியவர்களை ஆயுதத்தை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் அழிக்க பார்க்குறாங்க. எனவே நம்ம வந்து தலைவர்களை தேடிக்கிட்டு இருக்கிறோம், ஷியாக்களை அறிஞர்களாக இமாம்களாக ஏற்றுக்கிற விதமாக தேடிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லித்தான் அந்த பையத்து சம்பந்தப்பட்ட ஹதீஸை கொண்டு வந்து வச்சு அவர் பேசுறாரு. முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கிறங்க, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஆயத்துல்லா அலி காமனியை ஷியாக்கள் ஈரானுடைய ஆன்மீக தலைவராக வச்சிருக்கிறாங்களே தவிர ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய எந்த முஸ்லீமும் நம்முடைய ஆன்மீக தலைவர், நமக்கு ஆன்மீக தலைவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். ஈரானை நான் ஆதரிச்சாலும் நீங்க ஆதரிச்சாலும் யார் ஆதரிச்சாலும் ஆதரிக்கிற அத்தனை பேருமே ரசூலுல்லாஹ் தான் எங்களுக்கு ஆன்மீக தலைவர் என்று நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நாங்க யாருமே ஆயத்துல்லா அலி காமனியோ முஜ்தபா காமனியோ ஏற்றுக்கல. அரசியல் ரீதியாக அவர் அந்த நாட்டுக்கு பொறுப்பாளராக இருக்கிறார், அமெரிக்காவை எதிர்க்கிறார். எனவே அரசியல் ரீதியாக அவர்களை நாங்கள் ஆதரிக்கிறோம். மார்க்க ரீதியாகவும் ஈரான் பக்கம் இருக்க வேண்டுமா, அமெரிக்கா பக்கம் இருக்கணுமா, இஸ்ரேல் பக்கம் இருக்கணுமா, ஈரான் பக்கம் இருக்கணும் எங்களுக்கு இஸ்லாம் சொல்லுது. அதனால நாங்க ஈரானை ஆதரிக்கிறோம். இதை புரிஞ்சு. ரெண்டாவதாக அமீர தேர்றோம்ங்கிறாங்க. யார் அமீர தேர்னா? நீங்களாக ஏன் கற்பனை பண்ணி கொள்றீங்க? இந்த உலமாக்கள், இவருக்கு மட்டும் நான் சொல்லலை, நிறைய வீடியோக்கள் இதே மாதிரி வருது. எல்லாரும் ஷியாக்களை ஆதரித்து விடுவார்கள், ஷியாக்கள் பக்கம் போயிடுவாங்க. இங்க யாருமே போகல பாவா. நீங்களாக அப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தா ரொம்ப மனவர்த்தமாக இருக்குது. மிம்பர் மேடையை பயன்படுத்தி இப்படி பேசுறது. அதை தாண்டி லெபனான்ல ஹிஸ்புல்லாக்கள் முழுவதுமாக சுன்னா பேசுகிற முஸ்லிம்களை அழித்தார்கள். இங்க யாரும் அதை மறுக்கல. குறிப்பா நானே சொல்லிடுறேன், யஹியா சின்வார் அவர்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய மாபெரும் போராளி ஷஹீத். அவரே வந்து சிரியா யுத்த நேரத்தில் அசாத் வந்து அங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்களை, அங்க இருக்கக்கூடிய அப்பாவிகளை கொன்ற நேரத்தில் ஹிஸ்புல்லாக்கள் சிரியாவுக்கு ஆதரவாக போனாங்கன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஹிஸ்புல்லாக்களோட தொடர்பை துண்டிச்சு வச்சிருந்தார். பிறகு 2 பேருமே இணக்கமானாங்கன்னு கேட்டா அவங்க ஆமா நாங்க அன்னைக்கு போயிருக்க கூடாது என்று சொல்லிட்டு திருப்பி வந்துட்டாங்க. அதுக்கு பிறகு வந்த காரணங்களை எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, இப்ப ஹிஸ்புல்லாக்கள் யாருக்கு எதிராக நிற்கிறாங்க? யூதர்களுக்கு எதிராக. அந்த நாட்டுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கு. அந்த நாட்டுக்குள்ள அங்க இருக்கக்கூடிய சன்னி முஸ்லிம்களுக்கும் அங்க இருக்கக்கூடிய ஷியாக்களுக்கும் இடையில 1000 பிரச்சனை இருக்கு. இந்த ஒவ்வொன்றையும் நீங்க அலசி அறிஞ்சு அதுதான் சரி இதுதான் சரி இந்த முடிவுக்கு அரசியல் ரீதியாக வர முடியாது. 2 தரப்புலையும் நியாயம் அநியாயம் இருக்கக்கூடும். அந்த மாதிரி பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, ஹிஸ்புல்லாக்களுடைய நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச இந்த காலகட்டத்தில் அவங்க நடைமுறை என்ன? காசாவில் அவ்வளவு பெரிய யுத்தம் நடக்கும்போது ஹிஸ்புல்லாக்கள் ஏன் வரணும்? காசாவில் இருக்கிற அத்தனை பேரும் ஷியாக்காரனா? காசா யஹியா சின்வார் ஷியாவா? இஸ்மாயில் ஹனியா அவங்க ஷியாவா? மற்ற தலைவர்கள் எல்லாம் ஷியாவா? அங்க இன்னைக்கு இருக்கிற மக்கள் எல்லாம் ஷியாவா? அவங்கள யாரு? சுன்னா பேசுகிற முஸ்லிம்கள். அவங்களுக்கு ஆதரவாக வந்தது ஹிஸ்புல்லாக்கள். ஹிஸ்புல்லாக்களுக்கு ஆயுதம் கொடுக்கிறது ஈரான். இப்ப யாரு காசாவுக்கு ஆதரவாக வந்து நின்னா? ஒரு பக்கத்தை மட்டும் பேசுறோம்ல, ஹிஸ்புல்லாக்கள் லெபனானுக்குள்ள சுன்னா பேசுகிற முஸ்லிம்களை கொன்றார்கள். சரி, கொன்னாங்கல்ல, அது அவர்களுடைய பிழை தானே. அதற்கு பிறகு இன்னைக்கு சுன்னா பேசும் முஸ்லிம்களுக்காக வந்து நின்னாங்கல்ல, அன்னைக்கு செஞ்சதை பிழைன்னு சொல்ற மாதிரி இன்னைக்கு செய்யற நியாயத்தையும் பேசணுமா இல்லையா? ரெண்டையும் பேசணும். இன்னைக்கு முழுக்க நமக்காக வந்து நிற்கிறான். எனவே இன்றைக்கு அவர்கள் புரிந்துணர்வு கூட வந்திருக்கலாம், சகோதரர்கள் என்று கூட நினைத்திருக்கலாம். இந்த அரசியல் ரீதியாக வச்சிருக்கிற இந்த ஷியா சன்னியை பயன்படுத்தி இந்த பிளவை அப்படியே எல்லா உலமாக்களும் காலாகாலம் கொண்டு போகாதீங்க தயவு செய்து. சஹாபாக்களை அவர்கள் திட்டுகிறார்கள், அவர்களுடைய கொள்கை கோட்பாடுகள் பிழைங்கிறத இந்த வீடியோலையும் பலமுறை
சொல்லிட்டு இதே எதுக்கு சொல்றேன் தெரியுமா? திருப்பி ஒரு வீடியோ போடுவாங்க, இந்த இவரும் போயிட்டார் ஷியாவுக்கு அப்படின்றாங்க. அதுக்காக சொல்றேன், தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அப்படியான ஒரு நிலை இல்லை. அதை தாண்டி ஈராக்ல சதாம் ஹுசைனை அழிப்பதற்கு யார் துணை போனார்? முதல்ல உலமாக்கள் தயவு செய்து கொஞ்சம் அவுட் ஆஃப் பாக்ஸும் யோசிங்க, வைடா கொஞ்சம் சிந்திங்க. நான் எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்ல வரல, எனக்கு தேக்கரண்டி அளவுக்கு தான் தெரியும். உங்களுக்கு தெரிஞ்ச அளவு கூட சில விஷயங்கள் எனக்கு தெரியாமல் இருக்கலாம். எல்லோருக்கும் எல்லா விவகாரமும் தெரியாது. ஈரானும் ஈராக்கும் 15 வருஷமாக ஈரான் ஈராக் வார் பண்ணாங்க. 2 நாடும் கடுமையான சண்டை பிடிச்சாங்க. ஷியா சன்னிடா சண்டை பிடிச்சாங்க. இவர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஷியா சன்னின்னு சண்டை பிடிச்சேன், அது நாடு ரீதியா சண்டை பிடிச்சாங்க. சரி, ஒரு பேச்சுக்கு ஷியா சன்னின்னு சண்டை பிடிச்சேன்னு வச்சுக்கிடுவோம். குவைத்தை சதாம் ஹுசைன் ஆக்கிரமிச்சாரு. குவைத் ஷியாவா? சுன்னா பேசுகிற நாடு தானே. குவைத்தை சதாம் ஆக்கிரமிச்சாரு. அப்ப அதை பத்தி என்ன சொல்ல போறோம்? எனவே இது அரசியல் ரீதியா ஆக்கிரமிப்பு சிந்தனைங்கிறது ஒவ்வொருத்தனுக்கும் இருக்கும். அவன் சண்டை பிடிக்கிறது. சதாம் ஹுசைனை அழிப்பதற்கு ஷியாக்கள் தான் துணை போனாங்க என்று பேசுகிற நீங்க, சரி ஷியாக்கள் துணை போய் இருப்பார்கள் வச்சுக்கிறோமே, சதாம் ஹுசைன் உண்மையிலேயே தோல்வி அடைந்து முழுவதுமாக அந்த ஈராக் ஆக்கிரமிக்கப்படுவதற்கு காரணம் குர்துகளா இல்லையா? இந்த குர்துகள் யார்? இன்னைக்கு குர்துகளை விலை பேசுறாங்க அமெரிக்காவும் இஸ்ரேலும். குர்துகள் இன்னைக்கும் ஈரானுக்கு எதிராக ஈரானுக்குள்ள போகாம இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டா டர்க்கியினுடைய எச்சரிக்கை. டர்க்கி நீங்க உள்ள போனா உங்களுக்கு நாங்க அடிப்போங்கிறாங்க. ஏன்னா டர்க்கி தான் குர்துகளுக்கு ஆயுதம் கொடுத்துக்கிட்டு. இந்த குர்துகள் சுன்னி முஸ்லீம்களா இல்லை? இந்த குர்துகள் சுன்னா பேசுகிற முஸ்லீம்களா இல்லையா? அதை மட்டும் சொல்லுங்க. இந்த குர்துகளால தான் முழுக்க முழுக்க சதாம் தோற்கடிக்கப்பட்டார். சதாமுடைய வீழ்ச்சிக்கு முழு காரணமே குர்துகள், சுன்னா பேசுகிற முஸ்லீம்கள் என்று சொல்லிக் கொண்டவர்கள். ஏன் இதை மறைக்கணும்? நம்ம ஷியாக்களும் காரணம், அதை நான் மறைக்கல. ஆனா மெயின் காரணம் யாரு? குர்துகளை பத்தி நீங்க பேசவே இல்லை எங்கேயுமே. அப்ப சதாம் கடைசி நேரத்தில் சதாம் குர்ஆனை கையில், அவருடைய கடைசி நேரம் அல்லாஹு தஆலா ஈமானோடு இஸ்லாத்தோடு அவரை மரணிக்க செய்தான். ஆனா அவருடைய ஆட்சி எப்படி இருந்தது அதை நம்ம யோசிச்சு பார்த்தோமா? பாத் கட்சி என்றால் என்ன? அதை கொஞ்சம் படிச்சு பாருங்க. முழுக்க முழுக்க கம்யூனிஸ்ட் சிந்தனையை கொண்டவர், முழுக்க முழுக்க கம்யூனிஸ்டுகளை ப்ரமோட் பண்ணினவர் அவர். பாத், அதாவது பாத் கட்சி அவர் மட்டும் இல்லை, நீங்க பிரிச்சு பேசுறீங்க. அசாது எப்படிப்பட்ட அநியாயக்காரன் தெரியுமா? அசாது பாத் கட்சி அங்க இருந்து சிரியாவுடைய பாத்ல, ஈராக்கினுடைய பாத் கட்சி சதாம் ஹுசைன், 2 பேருமே ஒரு கட்சிக்காரங்க. அதை கூட புரியாம நீங்க பிரிச்சு பேசி கொன்னாங்க, அதெல்லாம் பிழை, அதை நாங்க ஆதரிக்கவே இல்லை. அதே மாதிரி எல்லா தரப்பிலும் சரியும் இருக்கிறது, பிழையும் இருக்கிறது, அதையும் புரிஞ்சுக்கணுமா இல்லையா? அதை தாண்டி அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, யமன்ல நடக்கக்கூடிய அழிவுகளை பத்தி ஊடகங்கள் சொல்வதில்லை. யமன்ல என்னவெல்லாம் நடக்கிறது, யமன்ல ஹூத்திகள் என்று சொல்லக்கூடிய ஷியாக்கள் என்ன அழிவையெல்லாம் செய்தார்கள். சரி, ஹூத்திகள் அங்கே இருக்கிறாங்க, அதை நான் மறுக்கலை. ஆனால் உங்களுடைய பார்வையில் நீங்களே சொல்லிட்டீங்க, உங்கள் பயான்லேயே என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் குறித்த ஷேக் அவங்க ஹூத்திகள் ஜெய்தியாக்கள் என்று கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அவங்க கொஞ்சம் ஷியாக்கள் கொஞ்சம் நல்லவங்க. இந்த யமனில் இருக்கிறவங்க, அதே மாதிரி ஓமானில் இருக்கிறவங்க, இந்த குரூப்புகள் எல்லாம் யாருங்கிறதையும் கொஞ்சம் தெளிவுபடுத்துறீங்களே. உங்களோட பார்வையில் நீங்கள் சொன்னால் கூட ஷியாக்கள் இவங்க மோசமானவங்க இல்லைன்னு நீங்கள் சொல்லணும். அதை தாண்டி இந்த ஹவுத்தீஸுக்கு எதிராக யார் யுத்தத்துக்கு போனா? ஹவுத்தீஸுக்கும் யமன்ல இருக்கக்கூடிய சுன்னா பேசுகிற முஸ்லீம்களுக்கும் பிரச்சனை வந்ததா? யமன்ல இருக்கிற ஆட்சியாளர்களுக்கும் ஹவுத்தீஸுக்கும் இடையில பிரச்சனை வந்ததா? ஆட்சி சண்டைங்க, இதெல்லாம் அரசியல் சண்டை. அரசியல் சண்டையை நீங்க ஷியா சுன்னி சண்டைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. 2 பேருக்கும் சண்டை வந்ததோட ஹவுத்தீஸ் ஒரு ஏரியாவை, சனா உள்ளிட்ட ஒரு ஏரியாவை பிடிச்சிக்கிட்டாங்க. ஹவுத்தீஸுக்கு எதிராக இருந்தவங்களுக்கு சவுதி அரேபியா சப்போர்ட் பண்ணாங்க. ஹவுத்தீஸ் மேல தாக்குதல் நடத்துகிறோம் என்கிற பேர்ல சனாவுல, யமன்ல, அங்க இங்கெல்லாம் சவுதி அட்டாக் பண்ணி லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டாங்களே. ஹவுத்தீஸ் மக்களை கொன்றால் பாத்தீங்களா, ஷியாக்கள் சுன்னா பேசுகிற முஸ்லிம்களை கொன்றார்கள் என்று பேசுறோமே. அதே ஹவுத்தீஸ் என்கிற குரூப்ல இருந்த அப்பாவி பொதுமக்களை சவுதி அரேபியா தலைமையிலான படைகள் கொன்றதே. அப்ப அது நியாயமா? அப்ப நமக்கு எதிராக இருக்கிறான் ஒரு கொள்கைன்னா அவனை கொல்லணுமா? ஷியாக்கள் நமக்கு கொள்கை எதிரிகள், எனவே அவர்களை கொள்வது சரியா? அப்ப யமன்ல சவுதி அரேபியா குண்டு போட்டது சரியா? சரி, யமன்ல ஹவுத்தீஸ் ஷியா, சவுதி அரேபியா சுன்னா பேசக்கூடியவர்கள், அவங்க சுன்னா பேசக்கூடியவர்களுக்கு ஆதரிச்சார்கள், தாக்குதல் நடத்தினார்கள். ஓகே, இந்த ஈரான் வார் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி யமன்ல ஒரு பெரிய யுத்தம் நடந்துச்சு. ஒரு வெறும் 10 நாளுக்குள்ள பாரிய யுத்தம், பாரிய அழிவு ஒன்று நடைபெற்றது. ஹவுத்தீஸ் இருக்கக்கூடிய பகுதிகளில் அல்ல, அடுத்த பகுதிகளில், அதாவது சனா பகுதிகளில் நடக்கல. ஹதரமவுத்ல இருந்து பெரும் பகுதி, யமனுடைய முக்காவாசி பகுதி மேல யுத்தம் நடந்தது. சவுதி அரேபியாவினுடைய படைகள் தான் தாக்குதல் நடத்தியது. யார் மேல யார் தாக்குதல் நடத்தி? இப்போ ஹூத்திகள் மேல தாக்குதல் நடத்தினா ஹூத்திகள் ஷியாக்கள், எனவே ஷியாக்கள் சுன்னா பேசுகிற முஸ்லீம்களை அழிக்கிறார்கள் என்று சொல்றீங்கல்ல. இங்க ஹூத்திகள் அங்க சண்டை பிடிக்கவே இல்லை. இந்த 2 மாசத்துக்கு முன்னாடி யுத்தத்துல ஹூத்திகளோட சவுதி சண்டை பிடிக்கவும் இல்லை. சவுதி சண்டை பிடிச்சது யாருன்னு கேட்டா ஹூத்திகளுக்கு எதிராக இருந்த குரூப், அதாவது இவ்வளவு காலமா சவுதி யார் ஆதரிச்சாங்களோ அந்த குரூப் மேலதான் சவுதி தாக்குதலே நடத்தினாங்க. அப்ப அவங்க யாரு?
சுன்னா பேசக்கூடிய முஸ்லிம்களுக்கு சவுதி வந்து ஏன் தாக்குதல் நடத்தணும்னு கேட்டா, அவங்களுக்கு முழுவதுமாக யுஏஇ இப்ப இருக்கிற ஐக்கிய அரபு அமீரகம் இருக்கிறதுல துபையினுடைய மன்னர் 2 கப்பல்ல ஆயுதம் அனுப்பி சவுதிக்கு எதிராக யமன்ல இருக்கக்கூடிய மத்த தரப்பை ஹூத்திஸுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஹூத்திஸ் ஆல்ரெடி சவுதிக்கு எதிராக இருக்கிறாங்க. எனவே இந்த தரப்பு சவுதிக்கு ஆதரவாக இருக்கிற தரப்புக்கு எக்ஸ்ட்ரா ஆயுதங்களை கொடுத்து நம்ம பக்கம் எடுத்துக்கிட்டோம்னா சவுதிக்கு எதிராக இந்த தரப்பு இருப்பாங்க, அது நமக்கு சாதகம் என்று யுஏஇ செய்ய பார்த்தான். அதை கண்டுபிடிச்சு தான் உடனே சவுதி அரேபியா யுஏஇ கப்பல் மேல தாக்குதல் நடத்தினாங்க. 2 கப்பல் அழிச்சாங்க. நம்ம தனி வீடியோவா எல்லாம் போட்டிருக்கிறோம். அதே மாதிரி முழு யமன் மேல தாக்குதல் நடத்தி ஒரு 10-15 நாளுக்குள்ள யமன் முழுவதுமே சவுதியினுடைய கண்ட்ரோலுக்குள்ள வந்தது. இப்ப சவுதி அரேபியா குண்டு போட்டது யார் மேல? சுன்னா பேசுகிற முஸ்லிம்கள் மேல தானே. அதுவும் யுஏஇ கட்டுப்பாட்டில் இருந்து போட்டு விட வேண்டியதானே. அப்ப சவுதி யுஏஇ கட்டுப்பாட்டில் தாக்குதல் நடத்தினது சரியா, யுஏஇ சவுதிக்கு இப்படி ஒரு துரோகத்தை செய்ய போனது சரியா? ரெண்டுமே பிள்ளைதான். இதுல நான் சவுதி பக்கம், நீங்க யுஏஇ பக்கம். இப்ப என்னடா இதை பத்தி பேசுறது இல்லை, ஏன் பேசுறது இல்லைன்னு கேட்டா, இங்க ஈரானுக்கு வேலை இல்லை, அல்லது இங்கே வந்து இதெல்லாம் அவங்க சூழ்ச்சி, அவங்க சொல்லித்தான் இதெல்லாம் செய்யறாங்க அப்படிங்கிறது. இது ஏன் ஒரு காமன் சென்ஸாக யோசிங்க. சர்வதேச அரசியல் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இதெல்லாம் அவர் ஜும்மாவில் என்ன சொல்றாருன்னு கேட்டா, யமனை பத்தி, யமன்ல என்ன நடக்குதுன்னு தெரியாம இருக்கிறீங்க, யமன்ல மறைக்கப்பட்ட பலது இருக்குது, இந்த மறைக்கப்பட்டதுல இதுவும் இருக்கு, இதை தெரிஞ்சு கொள்ளணும் நீங்க. அதாவது தங்களுக்கு ஆதரவானவர்கள் என்ன பிழை செய்தாலும் அது பிழையாக பார்க்காம, தாங்கள் ஒருத்தனை எதிரியாக துரோகியாக நினைச்சிட்டோம்னா அவங்க செய்யற பிழை மட்டும் கண்ணுக்கு முன்னாடி வருதுன்னா அதுல எந்த நியாயம் கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கிறங்க. மேலதிகமாக இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு சம்பந்தப்பட்ட ஒரு ஹதீஸ சகோதரர் ஆலிம் அவங்க அந்த ஜும்மாவில் சொல்றாரு. அதுல என்ன சொல்றாருன்னு கேட்டா, இஸ்லாத்துல வாயில் அடைக்கப்படும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு கேட்டாங்க, இஸ்லாத்தினுடைய வாயில் அடைக்கப்படும்னா என்னன்னு சொல்லி ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹுட்ட. அதுக்கு ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்கன்னு கேட்டா, உமர் உங்களை கொல்றது தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொன்றது யாரு? பாரிசி தேசத்தை சேர்ந்த ஒருவர் அப்படிங்கிறாரு. இந்த இடத்துல தான் எனக்கு கவலையாகுது என்று கேட்டால், உலமாக்கள் தயவு செய்து உங்களுக்கு சாதகமாக ஒரு கருத்து வர வேண்டும் என்பதற்காக இப்படி மார்க்கத்தை திரிக்கிற வேலையை செய்யாதீங்க. இது அவர் பேசினதுல இருந்து நான் சொல்றேன். அவர் சொன்ன ஹதீஸ்ல என்ன சொல்றாருன்னு கேட்டா, உமர் ரலியல்லாஹு அவர்களை கொல்வது இஸ்லாத்தின் வாயிலே அடைப்பது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு கொன்றது யார் என்று பேசும்போது ஆலிம் அவங்க பாரிசி தேசத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறாரு. பாரிசி தேசத்தை சேர்ந்தவர் என்று சொல்லுகிறவர் ஏன் ஷியாக்களை சேர்ந்தவர் என்று சொல்லல. அப்ப ஷியாவே இல்லை. உமர் ரலியல்லாஹு காலத்துல இந்த ஷியத்து அலி என்கிற பார்ட்டே கிடையாது. அப்ப கொன்றது ஈரானை சேர்ந்த பாரசீகத்தை சேர்ந்த ஒருவர். பாரசீகத்தை சேர்ந்த ஒருவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொன்றாருங்கிறதுக்காக பாரசி தேசத்தை சேர்ந்த அத்தனை பேருமே குற்றவாளிங்கிற நிலைக்கு வரலாமா? அப்படி வரதுன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு விஷம் வச்சது யூத பெண்மணி, யூதர்கள் அத்தனை பேருமே குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லுவீங்களா? உங்களோட பார்வையில ரசூலுல்லாஹ்வுக்கு விஷம் வச்ச யூதர்களை விட உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொன்ற பாரசி தேசத்தை சேர்ந்தவர்கள் மோசமானவர்கள். என்ன கேட்டா, மார்க்க அடிப்படையில் பாரசி தேசத்தை சேர்ந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை கொன்றிருக்கிறான், மாபெரும் குற்றவாளி, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யூதர்கள் விஷம் வைத்தார்கள், ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது, மாபெரும் குற்றம், ரெண்டுமே குற்றம். நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னு கேட்டா, இந்த இடத்துல பாரிசி தேசம் அப்ப ஷியாங்கிற கதையே இல்லை. ஆனா அதை நீங்க சொல்லிருக்கணுமா இல்லையா? அப்ப ஷியான்றது கிடையாது, அப்ப பாரிசி தேசம் தான் இருந்தது. பாரிசி தேசத்திலிருந்து ஒருத்தர் வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொண்டாங்களாம், எனவே பாரிசி தேசத்தை சேர்ந்தவங்க எவ்வளவு பெரிய துரோகிகள் தெரியுமா அப்படிங்கிறாரு. இப்படி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கட்டத்திலையும் எத்தனை விளக்கம் எல்லாம் சொல்ல வேண்டி வரும் சகோதரர்களே. இப்படி மறைச்சு ஒளிச்சு எல்லாம் பேச தேவை, ஓப்பனா பேசுறீங்க. இங்க யாருமே எதையுமே உண்மையை ஏத்துக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அதை தாண்டி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொன்றது யாரு? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொண்டு போட்டு திருப்பி அலி ரலியல்லாஹு அன்ஹு பின்னாடி வந்து நாங்க ஷியத்து அலின்னு சொல்லி உட்கார்ந்துக்கிட்டாங்க. அதே மாதிரி அலி ரலியல்லாஹு அன்ஹு கொண்டது யாரு? அதே மாதிரி ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கொண்டது யாருன்னு ஒரு பாடத்தை நடத்துறாரு. இதை யாருமே மறுக்கல. ஷியா இதை செய்தார்கள். அன்றைக்கு ஷியா யார் இருந்தாங்களோ அன்றைக்கு அவர்கள் இந்த குற்றங்களை செய்தார்கள். இன்ற வரைக்கும் ஷியாக்கள்ல ஒரு பிரிவு இஸ்னா அஷரியாங்கிறவங்க முழுவதுமாக சஹாபாக்களை திட்டுகிறார்கள், சஹாபாக்களை காபிர்கள் என்கிறார்கள். அதை நாங்க யாரும் மறுக்கல ஆலிமாவங்களே, அத்தனை பேருமே ஏத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இது பெரிய பிழை. இங்க ஷியாக்களுடைய கொள்கையை யாரும் ஆதரிக்கல, அரசியல் ரீதியாக ஷியாக்களை ஆதரித்துக் கொண்டிருக்காங்க. நீங்க தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க பொதுமக்களும் ஷியாக்களை ஆதரிச்சுட்டாங்கன்னு சொல்லி. அந்த அடிப்படையில் அவர் இதை பேசியிருக்கிறாரு. அதை தாண்டி ஒரு செய்தி சொல்றாரு, 2000 ஆண்டுக்கு பிறகு சவுதி அரேபியா விசா மறுத்துச்சு. ஏன் தெரியுமா? மினாவுல வச்சு லட்சக்கணக்கான ஆட்களை ஈரானியர்கள் கொன்றார்கள். முதல்ல மினாவுல நடந்த சம்பவத்துல ஈரானிகள் மிகப்பெரிய பிழைங்கிறதுல யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா லட்சக்கணக்கான ஆட்கள் எல்லாம் கொல்லப்படலாங்க. 800 அல்லது 900 நினைக்கிறேன். நானும் என்னப்படிதான் சொல்கிறேன், நான் படித்த நினைவுல சொல்றேன். இவர் லட்சக்கணக்கான ஆட்கள்ங்கிறாரு. லட்சக்கணக்கான ஆட்கள் மினாவுல அந்த பிரச்சனை ட்ரபிள்ல கொல்லப்படலை. அதை தாண்டி நான் என்ன கேட்கிறேன்னு கேட்டா, சரி ஷியாக்கள் துரோகிகள், ஷியாக்கள் இவ்வளவு பண்றாங்கன்னா இப்ப எதுக்கு விசா கொடுக்கணும்? இப்பயும் விசா கொடுக்காம விட்டுற வேண்டியான சவுதி அரேபியா?
விசா கொடுக்குறானா இல்லையா? அப்ப சவுதியினுடைய அரசியல் யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிறீங்க. இங்க நீங்க ஏதோ உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு நினைச்சுக்கிட்டு பேசுறீங்க ஷேக் அவங்களே. ஆனா அந்த அளவுக்கு இல்ல. தயவு செய்து இதில் புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம பேசணும். அதை தாண்டி நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, அதற்கு பிறகு என்ன செய்யறாருன்னா செகண்ட் ஹுத்பாவுக்கு வர்றாரு. செகண்ட் ஹுத்பாவில் வந்து ஈமான பாதுகாக்கணும்னு சொல்லி அல்லாட்ட துவா கேளுங்க. உண்மையிலே நல்ல ஒரு விஷயம். நம்ம அத்தனை பேருமே அல்லாட பிரார்த்தனை பண்ணணும். யா அல்லாஹ் என்னுடைய ஈமான பாதுகாத்து, யா முகல்லிபுல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக், உள்ளங்களை புரட்டுகிற இறைவா என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்திலே உறுதியாக வைத்து விடுன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே துவா கேட்டுருக்காங்க. ரசூலுல்லாவே ஈமான பாதுகாக்கிறதுக்கு துவா கேட்கும்போது நம்ம கேட்க முடியாதா? கட்டாயம் நம்ம கேட்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதுக்கு பிறகு என்ன சொல்றாருன்னு கேட்டால், அமெரிக்க, இஸ்ரேல், ஈரான் சேர்ந்து அரபு கண்ட்ரிகளை அழிக்கிறதுக்கு தான் இந்த வேலையை பார்க்குறாங்க. இங்கே தான் எங்களுக்கு வரக்கூடிய கவலை என்னன்னு கேட்டால், அரபு கண்ட்ரியை அழிக்கிறதுக்கு இப்போ இந்த யுத்தத்தில் எந்த அரபு நாட்டில் எத்தனை பொதுமக்கள் கொல்லப்பட்டாங்க அதை மட்டும் காட்டுங்க. இப்போ நடக்கிற யுத்தத்தில் ஈரான் அரபு நாடுகளில் இருக்கிற அமெரிக்காவுடைய தளங்களை தாக்குறாங்க. பொதுமக்களுடைய தளங்கள் என்று ஈரான் எத்தனை தளங்களை தாக்கிச்சு? தாக்கவே இல்லை என்று மட்டும் நான் சொல்ல வரல. தாக்கி இருக்கலாம். அப்படி தாக்கி இருந்தாலும் அந்த தாக்குதல் பிளன்னு நீங்க சொல்லணுமே தவிர, முழு அரபு தேசத்துக்கும் போட்டு ஈரான் அரபு மக்களை எல்லாம் அழிச்சுக்கிட்டே இருக்கிறான். எங்க அழிச்சாங்க சொல்லுங்க? துபாயில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய போர்ட்டுக்கு அடிக்கிறான். சவுதியில் இருக்கிற அமெரிக்காவோட போர்ட்டுக்கு அடிக்கிறான். அமெரிக்காவோட போர்ட்டுக்கு அடிச்சா அமெரிக்காவுக்கு அடிக்கிறேன் அர்த்தம் ஆகும். ஸ்ரீலங்காவில் ஒரு எம்பசி இருக்குதுன்னு வை. அந்த எம்பசிக்குள்ள அமெரிக்கன் எம்பசி இருக்குதுன்னு சொல்லி சொன்னால், அல்லது மியன்மார் எம்பசின்றே வச்சுக்கிறீங்களே, மால்டிவ்ஸ் எம்பசி இருக்குது. ஜனாதிபதியை நினைச்சாலும் கதவை திறந்துட்டு உள்ள போயிடாது. எம்பசின்னா அது அவன் நாடுன்னு அர்த்தம். அதே மாதிரி ஒரு நாடு ஒரு படைத்தளத்தை வச்சிருக்காண்டா அது அவன் நாடுன்னு அர்த்தம். அவன் நாட்டுக்கு இங்க இருந்து அமெரிக்காவுக்கு அடிக்க முடியாததுக்கு அரபு நாடுகள் இருக்கிற அமெரிக்காவோட போர்ட்டுகளுக்கு அடிக்கிறான். அடிச்சுட்டு அரபு நாடுகளுக்கு என்ன சொல்றான்டா, இந்த போர்ட்டுகள் எல்லாம் வெளியே அனுப்பு, இந்த அரபு அமெரிக்க ராணுவத்தை எல்லாம் வெளியே போடுங்க, நாங்கள் உங்களுக்கு திருப்பி அடிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாதுங்கிறாங்க. அதை தாண்டி ஒரு 1 வீக்கு முன்னுக்கு குவைத்தில் இருக்கக்கூடிய கடல் நீரை நன்னீராக்குகிற அந்த நிலையத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. உடனே ஈரான் கண்டன அறிக்கை விடுக்கிறாங்க. நாங்கள் அதை தாக்கலை, இதை தாக்கினது இஸ்ரேல், எனவே இஸ்ரேலுக்கு எதிராக நம்ம அத்தனை பேரும் நிற்கணும், இஸ்ரேல் இந்த யுத்தத்தை பயன்படுத்திக்கிட்டு இப்படி பண்ணாதீங்கிறாங்க. அரம்கோவுக்கு அடித்தது ஆரம்பத்தில் ஈரான் அடித்ததாகத்தான் செய்திகள் எல்லாம் வந்தது. நாங்கள் அரம்கோவுக்கு அடிக்கலன்ட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன பார்க்கணும்னு கேட்டால், பொதுமக்கள் இருக்கிற நிலையங்களுக்கு எங்கே அடித்தாங்க? அரபு நாட்டில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் இடத்துக்கு அடிச்சா ஏன் நமக்கு வலிக்குது? அவ்வளவு போர்ட்டுகளை இதே அமெரிக்கா, இதே அரபு நாட்டில் இருக்கக்கூடிய படைத்தளங்களை வச்சுக்கிட்டு தான் ஈராக் அழிச்சான். ஈராக்க ஈரான் அழிக்கிறதுக்கு தொணபோச்சின்னு பேசக்கூடிய உலமாக்கள் ஈராக்கில் குண்டு போடுறதுக்கு இதே அரபு நாடுகளில் படைத்தளங்களை தான் அமெரிக்கா பயன்படுத்தினாங்க. அந்த நேரத்தில் யாருமே குவைத்து தொணபோச்சின்னு சொல்லலை, யாரும் பஹ்ரைன் தொணபோச்சின்னு சொல்லலை, யாரும் யுஏஇ தொணபோச்சின்னு சொல்லலை. ஏன் சொல்லலை? நீங்க அரபு நாட்டில் இருக்கக்கூடிய இதே படை இன்னைக்கு ஈரானுக்கு எந்த படைத்தளத்தை பயன்படுத்தி அடிக்கிறானோ அதே படைத்தளத்தை பயன்படுத்தி தான் ஈராக்குக்கும் அடிச்சான், ஆப்கானிஸ்தானுக்கும் அதை பயன்படுத்தி அடிச்சான். சரி, ஆப்கானிஸ்தானில் அவ்வளோ பெரிய யுத்தத்தை அமெரிக்கா பண்ணானே, அவங்க ஷியா முஸ்லீம்களா? அவங்க சன்னி முஸ்லீம்கள் கிடையாது. காசாவோடு இருக்கிறவங்க அத்தனை பேரும் ஷியாக்களா? என்ன ஒரு நிலைப்பாடு எடுக்கிறோம்? தயவு செய்து இதை பற்றிய தெளிவு இல்லை என்றால் நீங்கள் மிம்பர் மேடைகளில் இதை பேசாது. இது மிகப்பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணும். அந்த மக்கள் உங்களை வெளியேற்றலை, அந்த அடித்து ஓட விட்டாங்க, பின்வாசலால் ஓடினாருங்கிறதையெல்லாம் அது பச்சை போய் அப்படி யாருமே பரப்பாதீங்க. அவர் அப்படியெல்லாம் போகலாம். அந்த மக்களும் அப்படி நடக்கலை, அந்த மக்கள் அப்படி செய்யலை. ஆனால் இப்படி பேசும்போது, இதை கேட்கும்போது இந்த தெளிவு இருக்கிறவங்களுக்கு இவ்வளோ பெரிய கேள்விகள் எல்லாம் மேலும். நீங்கள் என்னென்னா, அரபுலக ஆட்சியாளர்களுக்கு எதிராக பதுவா செய்யாதீங்க, அவங்களுக்காக துவா கேளுங்க அப்படிங்கிறீங்க. சரி, துவா கேட்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதுக்காக துவா கேட்கணும்ன்றதை கொஞ்சம் சொல்லுங்களேன். அரபுலக ஆட்சியாளருக்காக காசாவில் 1,00,000 அப்பாவிகள் கொல்லப்படும் வரைக்கும் கைகட்டி பார்த்து கொண்டிருந்தார்கள். எனவே அரபுலக ஆட்சியாளர்களுக்கு ஆதரவாக துவா கேட்கவா? சோமாலியாவில் அந்த இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. சவுதி ஒரு பக்கம், யுஏஇ ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ணி கொண்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களே, அங்கே முஸ்லீம்கள் கொல்லப்படுறாங்களே, அதுக்காக வேண்டிய அரபுலக ஆட்சியாளர்களுக்கு துவா கேட்கவா? அதை தாண்டி சூடானில் RSFன்னு சொல்லி ஒரு ஆயுத குழு, அந்த ஆயுத குழுவுக்கு ஆதரவாக யுஏஇ ஆயுதம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு எதிராக இருக்கக்கூடிய இராணுவ பிரிவுக்கு ஆதரவாக சவுதி அரேபியா ஆயுதம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. முழு சூடான்லையும் லட்சக்கணக்கான மக்கள் கொன்று குவிக்கப்படுறாங்க. சவுதி பெரியாளா யுஏஇ பெரியாளாங்கிறதுக்கான ஒரு சண்டையில் அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டு கொண்டு உயிரிழந்து கொண்டிருக்கிறார்கள். இதுக்காக நாங்கள் துவா கேட்கவா? எதுக்காக இப்போ துவா கேட்க? யார் மேலே யாருக்கும் பதுவா செய்யக்கூடாது. அதில் ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் இல்லை. அதை தாண்டி நான் என்ன கேட்குறேன்னு கேட்டால், காசாவில் 1,00,000க்கு மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டார்கள், 20,000க்கு மேற்பட்ட குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள். எத்தனை தடவை குனூத்து நாசிலா ஓதி, எத்தனை பள்ளிவாசலில் குனூத்து நாசிலா ஓதி, ஹரம் ஷரீஃபில் சவுதி அரேபியாவுடைய கட்டுப்பாட்டில் எத்தனை தடவைகள் குனூத்து நாசிலா ஓதப்பட்டது. சரி, எல்லாத்துக்கும் மேலே சவுதி, குவைத்து, பஹ்ரைனு, அரபுலக ஆட்சியாளர்களுக்காக துவா செய்யுங்கள் சகோதரர்களே, பதுவா செய்யாதவர்கள். எதுக்கு? இன்னைக்கு 35
நாளாக 1.5 மாசமாக புனிதமிக்க மஸ்ஜிதுல் அக்ஸா மூடப்பட்டிருக்கிறது. அரபுலகம் கைகட்டி பார்த்து கொண்டிருக்கிறது. இதுக்கு துவா கேட்கவா? மஸ்ஜிதுல் அக்ஸாவையே திறக்க முடியாத என்னன்னா 2000க்கு முன்னாடி வரைக்கும் அந்த கொத்துபாவில் அந்த குறித்த ஷேக் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா 2000ஆம் ஆண்டுக்கு முன்னாடி வரைக்கும் காசாவுக்காக நின்றது யார், பாலஸ்தீனத்திற்காக நின்றது யார்? 1967 6 நாள் யுத்தம் நடந்தது. 6 அரபு நாடு, அந்த 6 அரபு நாடுகளும் அந்த யுத்தத்தில் தோத்து போச்சு. அதுல இருந்து யார் நின்றார்கள்? இஸ்ரேலோடு சண்டையிட்டது யார்? இஸ்ரேலோட ஈரான் சண்டையிடலையாம், முழுக்க முழுக்க அரபுகள் தான் நின்றாங்களாம். ஈரான் சண்டையிடல. ஓகே, 1967 யுத்தத்துல ஈரான் இல்ல, சவுதியும் இல்லை. இப்ப என்ன செய்யறது? என்ன நினைச்சுக்கிட்டு நம்ம பேசுறோம்? அன்னைக்கு சவுதியும் இல்லை, ஈரானும் இல்லை. சரி, அதுக்கு பிறகு பாலஸ்தீனத்துக்காக என்ன செஞ்சிட்டோம் சொல்லுங்க பாப்போம். முழுக்க முழுக்க அரபுகள் தான் நின்றார்கள். சரி, அரபுகள் நின்றார்கள், ஈரான் நிக்கல, மாற்று கருத்தே இல்லை. ஈரான் நிக்கல, அரபுகள் நின்று பாலஸ்தீனத்துக்கு சுதந்திரம் கிடைச்சிட்டா? காசாவை மீட்டாச்சா? மஸ்ஜிதுல் அக்ஸாவை மீட்டாச்சா? என்ன நடந்துச்சு? ஒன்றுமே செய்யல தானே. அப்போ ஒன்றுமே செய்யாமல் நிற்பதும், ஒன்றுமே செய்யாமல் உங்க பக்கம் தான் நிற்கிறேன் என்று நிற்கிறதும், ஒன்றுமே செய்யாமல் இருக்கிறதும் ரெண்டும் ஒன்று தானே. அப்படின்னா ரெண்டும் வேற வேற கிடையாது இல்லை. அதை தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த காசாவுடைய விவகாரத்தில் 2000 வரைக்கும் நின்றது யாருன்னு தான் கேட்குறீங்க. அப்போ 2000க்கு பிறகு அரபு நாடுகள் இல்லைன்னு ஆயிடுச்சு இல்லை. 2000க்கு பிறகு தானே ஈரான் நிற்கிறதாக நீங்களே சொல்கிறீங்க ஆலிம் அவங்களே. எனவே இப்போ நிற்கிறவனை தானே நம்ம பார்க்க முடியும். அதுக்கு முன்னாடி அவங்க நின்றாங்க, பாராட்டுக்குரியது. இப்போ இவங்க நிற்கிறாங்க, பாராட்டுக்குரியது. இப்படி தானே பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நின்ற 2000க்கு முன்னாடி வரைக்கும் காசாவுக்காக நின்ற அரபுலகத்தை அவங்களுக்காக நாங்கள் துவா கேட்கணும்ங்கிறீங்க. ஓகே, 2000க்கு பிறகு இருக்கக்கூடிய ஈரானை ஆதரிச்சிடாதீங்கிறீங்க. எல்லாத்துக்கும் மேலே இங்கே வரக்கூடிய மிகப்பெரிய கேள்வி என்னன்னு கேட்டால், ஓகே, ஒருவர் அகைதா ரீதியாக வழிகேட்டில் இருக்கிறார், நரகத்துக்குரிய ஒரு காரியத்தை பார்க்கிறாருன்னா அவருக்கு ஹிதாயத்தை கொடுக்கணும்னு துவாக்கி, அவர் மௌத்தா போயிட்டாருன்னா ஷிர்க்ல முஷ்ரிக்காக இருந்து குஃபுர்ல இருந்து மௌத்தா போயிட்டாருன்னா நம்ம அவருக்காக பிரார்த்தனை கூட பண்ண முடியாது. அதெல்லாம் நம்ம தெளிவாக இருக்கிறோம். ஒரு இடத்துல யுத்தம் நடக்கு, அந்த யுத்தத்தில் அப்பாவிகள் கொல்லப்படுறாங்க. யா அல்லாஹ், இந்த அப்பாவிகளை கொல்வதை தடுத்து விடு யா அல்லாஹ். அப்பாவிகளுக்கு எதிராக யாரெல்லாம் இந்த தாக்குதல் நடத்துகிறாங்களோ அவங்களையெல்லாம் அழிச்சிரியா அல்லாஹ் என்று துவா கேட்கும். ஏன்னா அந்த உரையில் அரபுலக ஆட்சியாளர்களுக்கு பதுவா செய்யாதீர்கள், அரபுலக ஆட்சியாளர்களுக்கு துவா செய்யுங்கள், துரோகிகளுக்கு ஆதரவாக துவா செய்யாதீர்கள் அப்படிங்கிற. துரோகிகளுக்கு எதிராக துவா செய்யக்கூடாது அப்படின்னு, அதாவது ஈரானுக்கு ஆதரவாக துவா செய்யக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஈரானுக்கு ஆதரவாக அப்பாவி மக்கள் கொல்லப்படுகிறார்கள் யா அல்லாஹ், அந்த அப்பாவிகளை கொன்று விடாதே, அந்த மக்களை பாதுகாத்து விடு இறைவா அப்படின்னு துவா கேட்கறது பிழையா? அவன் உசுரோட இருந்தா தாங்க ஷியாவா சன்னியாங்கிறத கூட முடிவெடுக்கல. அவன் கொல்லப்பட்டுட்டான்னா அவனுக்கு ஹிதாயத்து கிடைக்குமா? ஹிதாயத்து கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குதா? அவனை உயிரோட வைக்கிறதுக்கு துவா கேட்கக்கூடாதா? என்ன மாதிரியான அக்கீதா சிந்தனையில இருந்து கேட்குறீங்க? எல்லாத்தையும் தாண்டி என்னன்னு கேட்டால் ஷியாக்கள் துரோகிகள், கிறிஸ்தவர்களும் யூதர்களும் எதிரிகள்ங்கிற வாதத்தை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும். அந்த ஆலிம் அவங்க அதைத்தான் மிகப்பெரிய வாதமாக வைக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஷியாக்கள் தொடர்பாக நம்ம ஷியாக்களுடைய கொள்கை வழிகேடுகள், ஷியாக்களுடைய செயல்பாட்டு வழிகேடுகள் எல்லாம் இஸ்லாம் இப்படி சொல்லுது, ஷியாக்கள் இப்படி நடக்கிறதுனால வழிகேடு அப்படின்னு சொல்லி நம்ம பேசுவோம். இதுதான் உலகம் முழுக்க எல்லா ஆலிம்களும் அறிஞர் பேர். ஆனால் கிறிஸ்தவர்கள் யூதர்களை பற்றி பேசக்கல, டைரக்டாவே யூதர்களை பற்றி ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னார்கள், கிறிஸ்தவர்களை பற்றி ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னார்கள், அணுவாக ஜானாக பின்பற்றுவீர்கள். யாரை சொல்லலாம்? யாரை சொல்றீங்க நீங்க? கிறிஸ்தவர்களையும் யூதர்களையுமா என்று கேட்கும்போது அப்படி இல்லாமல் வேற யாரை நான் சொல்றேன் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். எனவே முழுக்க முழுக்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எச்சரிக்கை செஞ்சது யாரை பற்றி? கிறிஸ்தவர்களையும் யூதர்களையும் பற்றி. ஆனா கிறிஸ்தவர்களும் யூதர்களும் நமக்கு எதிரிகள், ஷியாக்காரர்கள், ஈரானியர்கள் துரோகிகள் அப்படின்னு சொல்லி குறித்த ஆலிம் அவங்க பேசுறாங்க. ஓகே, இப்ப யாருக்கு துரோகி, யாருக்கு எதிரி அதை சொல்லுங்களேன். ஓகே, கிறிஸ்தவர்களும் யூதர்களும் எனக்கு எதிரி, உங்களுக்கு எதிரி, ஷியாக்காரர்கள் உங்களுக்கு துரோகி, எனக்கு துரோகி, இப்படியே வச்சுக்கிறோம். நம்ம அரபுலக ஆட்சியாளர்களுக்கு யார் எதிரி, யார் துரோகி அதை சொல்லுங்க. உங்களோட பார்வையில் அரபுலக ஆட்சியாளர்களுக்கு ஈரானியர்கள் துரோகிகள், ஓகே. கிறிஸ்தவர்கள் எதிரிகளா? அமெரிக்காக்காரன் எதிரியா? குவைத்துக்கு அமெரிக்காக்காரன் எதிரியா? பஹ்ரைனுக்கு அமெரிக்காக்காரன் எதிரியா? சவுதி அரேபியாவுக்கு அமெரிக்காக்காரன் எதிரியா? யுஏக்கு அமெரிக்காக்காரன் எதிரியா? உங்களுக்கு எதிரி உங்களோட ஜும்மா பிரகாரம். அரபுலக ஆட்சியாளர்களுக்கு அவங்க எதிரியா? அவங்க நண்பர்கள். எல்லாத்துக்கும் மேலே யுஏயினுடைய பொலிஸ்மா அதிபர் விடுத்த அறிவிப்பு ஆலிம் அவங்க பார்த்தாங்களோ தெரியல, அரபு நாடுகள் எல்லாமே, குறிப்பாக இந்த மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய, கல்ஃபில் இருக்கக்கூடிய அரபு நாடுகள் எல்லோருமே ஒருங்கிணைந்து நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால் இஸ்ரேலோட போகணும், மற்ற அரபு நாடுகளோட போகக்கூடாது அப்படின்னு சொல்லி யுஏயினுடைய பொலிஸ்மா அதிபர் சொல்றாரு. இஸ்ரேலோட போகணும். அப்ப காசாவில் கொன்று குவிச்ச இஸ்ரேலோட போகணும் அப்படிங்கிறாங்க. இப்ப இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்துதான் இந்த யுத்தத்தை செய்யறாங்க. எனவே யூதர்களும் கிறிஸ்தவர்களும் நமக்கு எதிரி உங்களோட பார்வையில. ஆனா
சவுதிக்கோ பஹ்ரைனுக்கோ குவைத்துக்கோ யாருக்குமோ எதிரி இல்லைங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. எனவே இந்த ஜும்மாவில் சுருக்கமாக நான் கேட்டு புரிந்து கொண்ட ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், ஷியாக்கள் அவர்கள் அகீதா ரீதியாக வழிதவறியவர்கள் என்பதில் எனக்கோ கேட்கிற உங்களுக்கோ உலகத்தில் யாருக்குமே மாற்று கருத்து கிடையாது. இங்கே ஷியாக்கள் புனிதமானவர்கள், ஷியாக்கள் சொர்க்கத்துக்குரிய கொள்கையை வைத்திருக்கிறார்கள் என்று எந்த முஸ்லிமும் இஸ்லாமிய அறிஞர்களும் சொல்லலை. அதை தாண்டி ஷியாக்களை அயத்துல்லா அலி காமனிய இமாமாகவோ முஜிதபா காமனி அவர்களை மாபெரும் அறிஞராகவோ நாங்கள் யாரும் சொல்லலை. ஏன்னா அதில் அந்த உரையில் கூட அந்த ஆலிம் அவங்க சொல்லுவாங்க, ஆயத்துல்லா அலி காமனியினுடைய கிதாபுகளை படித்தால் தெரியும் உண்மை. ஆயத்துல்லா அலி காமனி அவர்கள் நிறையவே அகீதாக்கு நிறையன்னா 90% அகீதாவுக்கு மாற்றமாக பல கருத்துக்களை எழுதியிருக்கிறார். இங்க யாரும் அதை மறுக்கல. நானே சொல்றேனே அவர் செஞ்சது பிழை. ஆனா அரசியல் ரீதியாக இன்றைக்கு அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கிறார்கள், ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக இருக்கிறார்கள். இப்படி ஒரு அநியாயக்காரனுக்கு எதிராக இருந்தால் அநியாயக்காரனுக்கு எதிராக இருக்கிறவன் பக்கம் தான் நாம நிற்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை. அதனாலதான் நாங்கள் எல்லாரும் அந்த பக்கம் நிற்கிறோம். எனவே இதை கொண்டு வந்து மிம்பர் மேடையில எல்லாரும் ஷியாவா மாறுவாங்க, ஷியா கொள்கையை ஆதரிச்சுவாங்க. இங்க யார் ஷியா கொள்கையை ஆதரிச்சா? இங்க யார் ஷியாவா மாறினா? இங்க யாரு அவங்களையெல்லாம் இமாம்களாக ஏத்துக்கிட்டா? இங்க யார் அகீதா விட்டு வெளியே போனா? எனவே நீங்களாக ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு பேசுறீங்க ஷேக் அவங்களே. எனவே இந்த மாதிரியான உரைகள் மிம்பர் மேடைகள்ல தவிர்த்து கொள்ளப்படுவது நல்லது. குறிப்பாக இந்த வரலாறுகளை பேசுறீங்கன்னா ஒரு சப்ஜெக்டை மட்டும் எடுத்து அதை கொஞ்சம் கிறிஸ்டல் கிளியரா மக்களுக்கு புரிகிற விதமாக சொல்றது தான் நல்லது. ஒரு குழப்பமான நிலை இருக்கிற நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு 40 நிமிஷத்துக்குள்ள ஒரு முழுமையான கருத்தை கொண்டாந்து கொடுத்துட முடியாதுங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். எனவே இது அரசியல் ரீதியாக நாங்கள் சவுதி ஆதரிக்கிறோம், நாங்கள் அவங்கள ஆதரிக்கிறோம், இவங்களை ஆதரிக்கிறோம்ங்கிற இடத்துக்கு போகாமல் நியாயம் யார் பக்கமோ அவர்களை ஆதரிக்கிறோம். கொள்கையில் குர்ஆனையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதையும் யார் சொன்னாலும் ஏற்றுக்கொள்வோம் என்கிற இடத்துக்கு நம்ம வந்துட்டோம்னு சொன்னால் எந்த குழப்பமும் இருக்காது. இது நான் அந்த உரையில் 43 நிமிஷ உரையை கேட்டுட்டு தான் சகோதரர்களை நான் பேசுகிறேன். எனவே இந்த உரையினூடாக நான் சொல்ல வருகிற இறுதியான கருத்து என்னன்னு கேட்டால், பார்க்கக்கூடிய சகோதரர்கள் யாரும் குறித்த ஆலிமுக்கு வசைப்பாடாது, அவரை திட்டி தீக்கிற வேலையை செய்யாது. அது அவருடைய கருத்தை அவர் சொல்லியிருக்கிறாரு. மார்க்க ரீதியாகவும் யதார்த்தமாகவும் அது பிழை. நானும் அதை பிழைங்கிறத நான் சுட்டி காட்டி பேசியிருக்கிறேன். மற்றபடி அவர் முட்டாள் அல்லது அவருக்கு ஒன்றுமே தெரியலை, அவருக்கு எல்லோருக்கும் எல்லாமே தெரியாது, எனக்கும் எல்லாமே தெரிஞ்சிரும்ன்ற அர்த்தம் இல்லை. அவருக்கும் எல்லாமே தெரிஞ்சிடும். அவருக்கு இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ் உலகத்தில் இந்த நடக்கக்கூடிய விஷயங்களை சில நேரம் அவங்க மதரசால படிக்கும்போது படித்து கொடுத்து அதே கோட்டுக்குள்ளே நின்றுப்பாங்க, பாக்ஸுக்குள்ளே நின்று யோசிக்கிறதுனால கூட இப்படியான யோசனைகள் வரும். அந்த அடிப்படையில் கூட பேசியிருக்கலாம். ஆனால் பள்ளிவாசலில் பெரிய சண்டை விரட்டி அடிச்சிட்டாங்கிற மாதிரி செய்திகள் எல்லாம் பொய்யானது. எனவே எந்த செய்தி வந்தாலும் அது உண்மையா பொய்யாங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம பேசணும். இப்போ எனக்கு கூட நேற்று அவருக்கு அடித்து விரட்டி விட்டார்கள் வீடியோ போட தெரியாமல் இல்லை, அப்படி போடுறது பொய்யாக அமைந்து விடும். அப்படி நம்ம செய்யக்கூடாது இஸ்லாமியர்களாக. எனவே தான் அவருடைய ஆடியோவை நம்ம முழுவதுமாக கேட்டிருக்கிறோம். கேட்டுட்டு அதில் அவர் என்ன சொன்னார், அங்கே நடந்தது என்னங்கிறதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கிறோம். எனவே இதுதான் நடந்தது. அல்லாஹு தாலா நம்முடைய பிழைகளை பொறுத்து கொள்ள வேண்டும். கருத்துக்களை தான் நான் விமர்சித்திருக்கிறேன், பிழை என்பதை பிழை என்று சொல்லியிருக்கிறேனே தவிர அவரோடு எனக்கு எந்த தனிப்பட்ட கோபமும் கிடையாது, வெறுப்பும் கிடையாது. எனவே அப்படி ஏதாவது நடந்திருந்தால் இறைவனுக்காக குறித்த ஆலிம் அவங்க இந்த வீடியோவை பார்த்தோம்னா நீங்கள் இறைவனுக்காக பொறுத்து கொள்ளணும். உங்களை வசைபாடுவது என்னுடைய நோக்கமோ உங்களை குறை சொல்வது என்னுடைய நோக்கமோ கிடையாது. நீங்கள் பேசிய உரை இப்படி பிழைகளை சார்ந்தது என்பதை நான் சுட்டி காட்டியிருக்கிறேன். பொதுமக்களும் இந்த நடைமுறையை தான் நம்ம கையில் எடுக்கணும். பேசுவது அவருடைய ஜனநாயக உரிமை. அவர் பிழை என்று சொல்வது நம்முடைய ஜனநாயகம். அந்த அடிப்படையில் நம்ம சொல்லணும். யாரும் யாரையும் வசைபாடி அவர் கெட்டவர் இவர் கெட்டவர், அவருடைய பட்டம் பதவிகளை கேவலப்படுத்துவது, அவர் ஆலிம் என்கிற இடத்துல வச்சு அவரை அசிங்கப்படுத்துவது, இந்த மாதிரி வேலைகள் செய்யாமல் அவர் மார்க்கத்தை கற்றவர், அவரும் தான் மற்றவர்களும் தான். அந்த அடிப்படையில் நம்ம பயணிக்கணும் என்கிறதா என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாக இருக்கிறது. என்னுடைய பேச்சில் ஏதாவது பிழைகள் நடந்திருந்தால் இறைவனுக்காக பொறுத்துக் கொள்ளுங்கள். சரியாக இருக்கும் பட்சத்தில் இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்கிற அன்பான கோரிக்கையோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.